பண்ணி அசம்பாவிதம் நடக்கின்றது, நீங்க வெட்டு குத்து நடக்கின்றதை எதிர்பார்க்கிறீங்களா? அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்கின்றதை எதிர்பார்க்கிறீங்களா? கட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி. இன்னைக்கு பல கட்சிகள் இருக்கிறது. ஆனா அந்த கட்சிகள் எல்லாம் கார்பரேட் முதலாளிகளுடைய அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு முதலாளிப்பு அரசியல் கட்சிகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல பல பகுதியில் இப்ப வந்திருக்கக்கூடிய மக்கள் பல அரசியலாக அதிமுக இருப்பாங்க, பாமக இருப்பாங்க, பிஜேபி அப்படின்ற நோக்கத்தில் இழிச்சவாய மக்கள் என்று சொல்லி ஆனா அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியா இருக்கட்டும், இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஆனால் ஸ்டாலின் பேர் கெடுப்பதற்காக ஒதுக்க வேண்டும். பழைய பேட்டை கிராம மக்களுக்கு, பழைய பேட்டை கிராம மக்கள் சுடுகாட்டை ஒதுக்க வேண்டும், சுடுகாட்டை ஒதுக்க வேண்டும், அகற்ற 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 வேண்டும். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சுடுகாட்டு இடத்திலே ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், வழங்க 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 வேண்டும். ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் வட்டாட்சியர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்த சுடுகாட்டை சர்வே எண் 378 வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். அகற்றிவிடு, 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 சுடுகாட்டு ஆக்கிரமிப்பை, அகற்றிவிடு, அகற்றிவிடு, அகற்றிவிடு. புதைப்பதற்கு இடம் வேண்டும், புதைப்பதற்கு இடம் வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டம், என்று கோரி ஆர்ப்பாட்டம், நாற்றம்பள்ளியில் ஆர்ப்பாட்டம், நாற்றம்பள்ளியில் ஆர்ப்பாட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம், தாலுகா அலுவலகம் முன்பாக, தாலுகா அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். வெள்ளட்டும், 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 வெள்ளட்டும். பழைய பேட்டை கிராம மக்கள், பழைய பேட்டை கிராம மக்கள் கோரிக்கைகள் வெள்ளட்டும், கோரிக்கை வெள்ளட்டும். அடுத்தபடியாக நிர்வாகமும் தாலுகா நிர்வாகமும் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பத்தூர் தாலுகா குழுவினுடைய செயலாளர் அருமை தோழர் காமராஜ் அவர்களே, எங்களை புதைப்பதற்கான நிலம் என்பது இந்த அரசு நிர்வாகத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒதுக்கப்பட்ட நிலத்திலே நாங்கள் புதைப்பதற்கு, எங்கள் குடும்பங்களை சார்ந்தவர்கள் இறந்தால் புதைப்பதற்கான ஒரு சுதந்திரமும் இடமும் தேவை என்பதை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக இந்த ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து நாற்றம்பள்ளியில் இருக்கின்ற தாசில்தாரில் இருந்து, ஊர் மணியகாரிலிருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் இந்த கோரிக்கை மனுக்கள், ஒற்றை கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இங்கே தாசில்தாரிடத்திலே பேசுகிற பொழுது அவர் இன்னும் நேர்ல சந்திக்கல, இப்பதான் நேர்ல வாங்கன்னு சொல்லி இருக்காரு. அவருக்கு இப்பதான் நேரம் கிடைச்சிருக்கு. அவரு நாங்க இதை முடிச்சு கொடுத்துறேங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லைன்னு சொன்னாரு ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால வந்த போது. சரி, இங்க இருந்து மாவட்ட ஆட்சியரை போய் பார்ப்போம், மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தோம். அம்மா இந்த மாதிரி இருக்கு, நீங்க தலையீடு பண்ணுங்க, அந்த சுடுகாடு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டது, அந்த மக்கள் பயன்பாட்டுல இருக்கு, நீங்க இப்ப கொடுக்கிற இடம் 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, 4 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் இறந்த பிணத்தை தூக்கி கொண்டு செல்வதில் அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்கும். ஆகவே நீங்க ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்தை, அங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி சுடுகாடின் தன்மைக்கு ஏற்ப அதை மாற்றி தரவமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம்.
ஓகேங்களா. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி தாலுக்கா பச்சூர் ஊராட்சி பழையப்பேட்டை கிராமத்தில் குருமன்ஸும் பழங்குடியின மக்களும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்குது. மக்கள் தொகையில் மதிப்பீடு பார்த்தோம் சொன்னால் 1600க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அந்த மக்களின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட சுடுகாடு இன்றைக்கு வேறு ஒருவரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வேறு இடம் தராங்க. அது 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஆகவே ஏற்கனவே இந்த பகுதி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை அளந்து சுடுகாட்டு தன்மையோடு அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கோரிக்கைகளாக முன் வச்சிருக்கோம். இது 3 மாத காலமாகியும் இந்த நிர்வாகம் தலையீடு செய்யாததன் விளைவாக தான் இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி அதில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் அடுத்த கட்ட போராட்டங்களையும் நாங்கள் தீர்மானித்து முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஓகே. இங்கே நாட்றம்பள்ளி தாசில்தாரையும் மாவட்ட ஆட்சியர் அவங்களையும் கண்டித்து நடத்துகிறோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய தனிநபர் அந்த நிலம் ஒதுக்கப்பட்ட பிறகு அது ஒரு வழக்குக்கு போய் இந்த அரசு நிர்வாகம் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அங்கே கொண்டு போய் ஒரு போர்டை வச்சுட்டாங்க. இது சுடுகாட்டுக்கு நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி. அதற்கு பிறகு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் இறந்த பிணங்களை ஒரு 6-7 பிணங்களுக்கு மேலே அவங்க 11 பிணங்கள் அவங்க வீடுகள்லையே புதைச்சிருக்காங்க. அப்படிங்கிறது தான் ரொம்ப துக்ககரமான ஒரு நிகழ்வாக இருக்குது. வாழற வீட்டிலையே பிணத்தையும் உள்ள பூமிக்கடியில் வச்சுட்டு அங்கேயே குடும்பங்களை நடத்தக்கூடிய ஒரு நெருக்கடியை இந்த தாலுகா நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் கொடுத்துருக்கு. அதை கண்டித்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்.